ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுடிதார் டாப்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி சுடிதார் டாப்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து கை ரெண்டையுமே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு வேணாம். ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தையல் போட்டிருக்காங்களா, அது கொஞ்சம் கீழேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ 2 கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது ஒரே அளவாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு சுடிதார் டாப்போட ஃப்ரண்ட் போர்ஷன் தான் வேணும். பேக் இதையும் வந்து அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பின்னாடி பகுதியும் வந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் முன்னாடி போர்ஷன் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ஒரு காட்டன் டாப் தான், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பின்னாடி நம்ம கட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து 3 சைடு, அந்த கீழே டாப்பில் வர கீழே 3 சைடு இருக்கிற 3 பீசஸ் வந்து சின்ன சின்ன பீஸை வந்து ஒரே அளவாக இருக்க மாதிரி 3 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சின்ன சின்னதாக. ஸோ வீடியோவில் இருக்க மாதிரி சின்ன சின்ன பீஸ் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அளவுலாம் எதுவும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ பாருங்கள், 3 ஒரே அளவாக இருக்க மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்திங்களா, அதை வந்து முன்னாடி பகுதி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சுடிதார் டாப்ஸில், அதில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ 2 பகுதி வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பீஸ் இருக்கு இல்லைங்களா கட் பண்ணதில் சின்ன சின்ன பீஸ், அது வந்து இடுப்பு பகுதியில் வந்து நான் ஸ்டாப்லர் பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன். ஸ்டாப்லர் வச்சு பின் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஊசி நூல் வச்சு வைக்கலாம், தைச்சிக்கலாம். வந்து ஸ்டாப்லர் தான் வச்சு பின் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி வந்து கழுத்துலேயும் வந்து அந்த ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிங்களா, அது வந்து ஒரு சைடு வந்து ரைட் சைடு, ஒரு சைடு வந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணிக்கிறேன். பின்னாடி இருக்கிறத வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னா, ஸோ பாத்திரம் கழுவும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டி சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஷேட் ஆயிரும், சீக்கிரம் அழுக்காயிரும், அந்த வெளுத்து போன மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சுடிதார் டாப்ஸ் வந்து ஏஃப்ரான் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்டி வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் சுடிதார் போட்டிருக்க மாதிரியே இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த டிப் என்னென்னா, ஸோ பின்னாடி நீங்கள் கட் பண்ணி போட்டிங்களே சுடிதார் டாப்ஸ், அதை வந்து 2ஆக மடித்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ண ஒரு பீஸை மட்டும் 4ஆக மடிச்சுக்கோங்க. ஸோ 4 இந்த மாதிரி நீட்டாக மடித்து சுருக்கல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு எண்டுலேருந்து அப்படியே கர்வாக வந்து சாக் பீஸ் வச்சு ஒரு கர்வ் ஷேப்பில் வந்து லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வீடியோவில் இருக்க மாதிரி. ஸோ கட் பண்ணால் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு பீஸ் கிடைக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ரவுண்டு வச்சு வரையணும்லாம் இல்லை, இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் ஈஸியாக வந்துடும். ஸோ இதை 4ஆக மடிச்சுட்டு சென்டரில் இருக்கிறத மட்டும் லைட்டாக கட் பண்ணிங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஹோல் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ அது வந்து கட்டைப்பை குச்சி, இந்த மாதிரி ஒரு கட்டைப்பை குச்சி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோவில் இருக்க மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து ரோல் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி ரோல் பண்ணி ஒரு லப்பர் பேண்ட் வச்சு இந்த மாதிரி நல்லா நாட் போட்டுக்கோங்க, டைட் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இது ஜன்னல் கதவில் மூளையெல்லாம் இருக்கிறதுல துடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே எட்டாத இடத்துலலாம் இந்த மாதிரி வச்சு துடைச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ரொம்பவே வேலை மிச்சம். ஓகே, அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து ஒரு சுடிதார் டாப்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், ரொம்பவே 2 லேடிஸ் வந்து தண்ணி கொண்டு போகிற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து 2ஆக மடித்து போட்டு கட் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணி அந்த இது கார்ட்டூன் இது மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அதை மட்டும் தனியாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இல்லைங்களா.
ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நான் 3 சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே 2 சைடும், கீழே மட்டும் ஓப்பனாக இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பில்லோ கவராக யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து பில்லோ கவராக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு க்யூட்டாக. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பில்லோ கவருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து என்னென்னு பாருங்கள், இந்த மேல் டாப் கட் பண்ணிங்களா, அது பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக. சின்ன குழந்தைங்களுக்கு இதில் வந்து ட்ரெஸ்ஸு கீழே அதை மட்டும் மடித்து அடிச்சிங்கன்னா போதும். குழந்தைங்களுக்கு அழகாக ட்ரெஸ் போட்டுக்கலாம். மேலே டாப்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.